வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ ஒரு HD வீடியோ. அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 பிக்சல் வச்சு செட் பண்ணி பாருங்க. வீடியோ கிளியரா இருக்கும். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரில இருந்து வந்து சம் பண்ணலாம். A pole on the ground leans at 60 degree the vertical. சரியா? vertical லைனுக்கு 60 டிகிரி இருக்க மாதிரி ஒரு போல் வந்து இப்படி சாஞ்சு இருக்குதான். சரியா? அப்புறம் at a point x meter away from the base of the pole, இந்த on the ground இது வந்து x meter awayல ஒரு பாயிண்ட் இருக்கு. the two halves of the pole subtend the same angle. சரியா? இங்க இருந்து இந்த போலை பார்த்தோம்னா இந்த போலோட ரெண்டு பகுதி ரெண்டுமே என்ன பண்ணுது, ரெண்டு half பிரிச்சோம்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் சொல்றாங்க. அப்ப இதோட இம்ப்ளைட் மீனிங் என்ன, இந்த CD அப்படிங்கிறது ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கரெக்ட் தானே? CDங்கிறது ஆங்கிள் பைசெக்டார் இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன சொல்லலாம், இப்ப டூ ஹாஃப்ஸ் வேற சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே? ஆங்கிள் பைசெக்டார் ஏன்னா ஈக்குவல் ஆங்கிள், அதே நேரத்தில் டூ ஹாஃப்ஸ் வேற சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்றாங்க AD ஈக்குவல் டு BD ன்னு சொல்றாங்க. அப்ப Dங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் AB ஆயிடுது. ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். AB ஈக்குவல் டு BD கொடுத்திருக்காங்க. அப்புறம் CD இஸ் ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ரெண்டுமே சொல்லிருக்காங்க. சரி, அப்ப இது மிட் பாயிண்ட் வழியா போறதுனால இது என்னவா இருக்கு, ஆங்கிள் பைசெக்டாராவும் இருக்கு, அப்புறம் வேற என்னவா இருக்கு, மீடியனாவும் இருக்கு. சரியா? அப்ப ஒரே பாயிண்ட் ஆங்கிள் பைசெக்டாராவும் இருக்கு, மீடியனாவும் இருக்கு அப்படின்னா எது எப்ப இது பாசிபிள்னா, இந்த ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருக்கணும், இல்லைன்னா என்னவா இருக்கணும், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரே லைன் வந்து மீடியன் as well as ஆங்கிள் பைசெக்டாரா இருக்க முடியும். சரியா? ரைட், இப்போதைக்கு இருக்கு. அடுத்து if the pole and the point are on the same plane, இந்த பாயிண்ட் AC வந்து சேம் பிளேன்ல இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா then what is the length of the pole, இந்த போலோட லென்த் என்ன அப்படிங்கறத क्वेश्चन. சரியா? ரைட், பொதுவாவே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த சம் என்ன சொல்லிருக்காங்க, இது மீடியன் as well as angle bisector அப்படிங்கிற அந்த பாயிண்ட் சொல்லிருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம்னா கடகடன் பண்றதுனா நம்ம ஏற்கனவே நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுனா பார்த்தோம்னு சொல்லலாம். பாருங்க, பொதுவா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன சொல்லுது, angle included sides. சரியா? opposite angle bisector divides the opposite side in the ratio of angle included sides. பாருங்க, angle bisector divides the opposite side in the ratio of angle included side அப்படினு சொல்லுது. அப்போ இது என்ன ரேஷியோ டிவைட் ஆகும்னா இதோட சைடு ரேஷியோ டிவைட் ஆகும்னு சொல்லுது. கரெக்ட் தானே? ரேஷியோ என்ன, AD by BD equal to என்னது, AC by BC. இதான் ஜெனரல் ஃபார்முலா. இப்ப AD equal to BD அவங்களே கொடுத்திருக்காங்க. அப்ப இது 1 ஆயிடும்ல, AD by BD கேன்சல் ஆச்சுனா 1 ஆச்சுனா AC equal to BC ஆயிடுது. அப்ப பாருங்க, இந்த சைடும் ஈக்குவலா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆங்கிள் பைசெக்டாரா அண்ட் மீடியனும் சேம் லைனா இருந்தா அது ஐசோசெலஸாவோ இல்ல ஈக்குவலேட்டரலோ இருக்குன்னு சொன்னேன். இப்போ நமக்கு BC equal to AC கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன அர்த்தம், இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? ஒன்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா உடனே நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் எனி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும், கன்ஃபார்ம். இப்போ நம்மளால இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும்ல, இது 60 னா இது எவ்வளவு இருக்கும், 30 டிகிரி. ஏன்னா இது வெர்டிகல் லைன்னு சொல்றாங்க, மொத்தம் 90 டிகிரி. சரியா? அப்போ இது 30 இருக்கும். ரைட்டா? அதான் நான் இங்க எழுதிப்பேன். பாருங்க, CAB 30, இந்த CAB 30 ஆயிடுது. இது 60 ஆயிருக்கனால ஏற்கனவே இந்த ரெண்டு ஈக்குவல் சொன்னோம். அப்ப இதுவும் 30 ஆயிடும். கரெக்ட் தானே? ஏன்னா ரெண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ். அப்ப CAB equal to B, இந்த ஆங்கிள் ரெண்டுமே 30 ஆயிடுச்சு. சரி, ஒன்ஸ் இந்த ரெண்டு 30 னா இப்போ ட்ரையாங்கிள் ABC மொத்தமா எடுத்தீங்கன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி ஒரு ட்ரையாங்கிள் 180 டிகிரி தான் இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இது 30 30 60 போனா இது மொத்தம் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 120 இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ EA நம்ம இந்த ஹோல் ஆங்கிள் அதாவது ACB யோட 120 ன்னு சொல்லிடலாம். சரியா? ஒன்ஸ் ACB 120 ன்னு சொல்லியாச்சுனா அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன சொல்லிடலாம் பாருங்க, இப்போ இந்த தீட்டா ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல் தானே. அப்ப 2 தீட்டா 120 ஆயிடுது. அப்ப தீட்டா 60 ஆயிடுது. இது எவ்வளவு ஆயிடுது, 60 டிகிரி. இது எவ்வளவு ஆயிடுது, 60 டிகிரி. சரி, தீட்டா 60. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா சம முடிச்சிடலாம். நமக்கு வந்து என்ன வேணும், இந்த போலோட லென்த் தான் வேணும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரைட் இப்போ வந்து பாருங்க, இது 60 இது 30 னா இது எவ்வளவு இருக்கும், 90 இருக்கணும்ல. இது ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுதா, இன் ட்ரையாங்கிள் ACD ADC 90 ஆயிடுது. ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி இது 90 இருந்தாலும் இது ட்ரையாங்கிள் ஆக முடியும். சரியா? ரைட், இப்போ இது 90 னா நம்ம ரைட் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாம். ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் இப்போ யூஸ் பண்ணிடலாம். கடகடன் யூஸ் பண்ண சம முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு x ன்னு தெரியும், ஆங்கிள்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் x எல்லா சைடையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? இதுல நம்ம ஷார்ட்கட் பண்ணனும்னா என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோஸ் இருக்கு, sin θ cos θ போடா ஸ்ட்ரைட்டா சம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ஏன்னா அடிக்கடி இது பண்ணுவோம், அதனால தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது.
பொதுவாக அந்த sin 30 cos 30 இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் 2 பார்ட்ஸ் இருக்கும், 30 டிகிரிக்கு ஆப்போசிட் 1 பார்ட் இருக்கும், 60 டிகிரிக்கு ஆப்போசிட் √3 பார்ட் இருக்கும். இதான் ரேஷியோ எப்பவுமே. நம்ம ட்ரையாங்கிள் 30 60 90 தான் இருக்கு கரெக்ட்டா. இப்போ 90க்கு ஆப்போசிட்ல 2 பார்ட்ஸ் தான் xனா இந்த 30க்கு ஆப்போசிட்டா இருக்குது 1 பார்ட்ங்கிறது இது x/2 ஆகும். சரியா? அது x/2 னா இது 1 பார்ட். இங்க √3 பார்ட் எப்படி இருக்கும்? √3x/2 ஆயிடும். சரியா? இது √3/x/2 னா இதுவும் ஈக்குவல் தானே. அப்ப இதுவும் √3x/2 தான். √3x/2 plus √3/x/2 ரெண்டே ஆட் பண்ணா என்ன ஆகும்? 2√3x/2 ஆகும். 2 கேன்சல் ஆயிடும், √3x ஆயிடும். சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ரேஷியோஸ் யூஸ் பண்ற புதுசா இருந்தா நம்ம எப்பவும் போல படிக்கலாம் பாருங்க. sin 60 கண்டுபிடிப்போம் இந்த ட்ரையாங்கிள்ல. ஆப்போசிட் பை ஹைபோடெனியஸ், ஆப்போசிட் என்ன AD, ஹைபோடெனியஸ் AC. AC தான் நமக்கு x ன்னு தெரியும். சோ sin 60 √3/2 கிராஸ் பண்ணி AD √3x/2. அப்புறம் சிம்பிள். அப்போ இந்த BC AB தான் நமக்கு ABங்கிறது 2 times of AD. ஏன்னா ரெண்டு ஈக்குவல். அப்ப 2 into √3x/2 பண்ணீங்க என்னாகும்? இந்த 2 கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் √3x வந்துடும். சோ இவ்ளோ கால்குலேஷன் தேவையில்லை, நம்ம டயகிராம்ல எல்லாத்தையும் பண்ணிடலாம். கடகடன்னு நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாஜிக் மைண்ட்ல ஞாபகம் வச்சுனா டக் டக்னு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். சரி, ஈஸி தான், பட் பிராக்டிஸ் தான் வேணும். சரி, இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A vertical tower standing at the corner of a rectangular field subtends an angle of 60 degree 45 degree at the two nearer corners. அதாவது இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபீல்ட்ல ஒரு போல் நிக்குது இந்த மாதிரி. சரியா? அந்த போல் நான் இப்படி போட முடியாதனால 3 டைமென்ஷன்ல போடவே இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். சரி, இந்த போல் தான் இப்படி நிக்குது. சரியா? இந்த போல் என்ன செய்யுது? adjacent corners, இது B and D adjacent corners. சரி, இதுல எவ்வளவு மேக்கப் பண்ணுதா? ஒன்ல 45 டிகிரி. இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா 45 டிகிரி. இதான் இந்த EBங்கிற லைன். அடுத்து என்ன பண்ணுது? இதை இப்படி ஜாயின் பண்ணா இந்த EDங்கிற லைன் இது 60 டிகிரி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணு, இந்த இடத்துல 45 டிகிரி ஃபார்ம் பண்ணு. சரியா? அதான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். If theta is the angle that the tower subtends at the furthest, இதே டவர் வந்து இந்த திரும்ப இங்க வரைஞ்சிருக்கேன். இப்படி இருக்கும்போது இதான் furthest corner, இது adjacent corner, nearer corner, இது furthest corner. இது கூட எவ்வளவு ஆங்கிள் மேக்கப் பண்ணுதா? தீட்டாங்கிற ஆங்கிள் மேக்கப் பண்ணுதா? அதுதான் நான் வந்து இப்படி போட்டு இங்க தீட்டாங்கிற ஆங்கிள் மேக்கப் பண்ணுவா வரைஞ்சிருக்கேன். சரியா? then what is cot theta equal to? cot theta ஓட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல மூணு ட்ரையாங்கிள் எடுத்து பண்றவே ரொம்ப டைம் கன்சூமிங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் பாருங்க எவ்வளவு கடகடன்னு இந்த ஒரே டயகிராம்ல கடகடன்னு பண்றேன் பாருங்க. ஒரு டயகிராம் ரெண்டு டயகிராம் கூட இன்னும் போட்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக, பட் வேகமா பண்ணிர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுக்கு என்ன முக்கியமா அந்த ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் தெரிஞ்சுக்கணும் தெளிவா. 30 டிகிரிக்கு ஆப்போசிட் 1 பார்ட்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட் √3 பார்ட்ஸ் இருக்கும், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் 2 பார்ட்ஸ் இருக்கும். இந்த 30 60 90 டேபிள் இப்படி தான் இருக்கும் ட்ரையாங்கிளோட ரேஷியோஸ். அதே இந்த 45 45 90 டிகிரி இதுக்கு எப்படி இருக்கும்னா 1:1:√2 இருக்கும். இந்த ரேஷியோ தெரிஞ்ச போது கடகடன்னு பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சு. இப்போ நான் எனக்கு என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்போ நான் வந்து h ன்னு அஸ்யூம் பண்ணிக்க போறேன். இந்த ஹைட் ஆஃப் தி போல h ன்னு வச்சுக்க போறேன். சரியா? எனக்கு வந்து சம புரிஞ்சிக்கிட்ட விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த ட்ரையாங்கிள்ல எனக்கு காட் தீட்டா வேணும். கரெக்ட் தானே? இது இந்த டவர் தான் இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வைக்கப்படுது. இந்த ஏசிங்கிறது என்னது? ஆக்சுவலி இது ஒரு ஹைபோடெனியஸ் ஆஃப் இந்த ரெண்டு சைடோட ஹைபோடெனியஸ். கரெக்ட் தானே? இங்க 90 டிகிரி இருக்கும் ரெக்டாங்கிள்ல. சரியா? அப்போ இந்த ஹைபோடெனியஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் h. சரியா? இது ஏற்கனவே h ஆ இருக்கு. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் h கண்டுபிடிச்சா காட் தீட்டாங்க அட்ஜசன்ட் ஹைபோடெனியஸ் போட்ட ஆன்சர். இது h டர்ம்ஸ்ல கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு h டர்ம்ஸ்ல கண்டுபிடிக்கணும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் h கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்காங்க. பாருங்க, எப்பவுமே 45 டிகிரிக்கு ஆப்போசிட் 45 இங்கேயும் 45 தான் இருக்கும் ரைட் ட்ரையாங்கிள். சரியா? ஏன்னா இது ரைட் ட்ரையாங்கிள், போல் வந்து பெர்பெண்டிகுலரா எரெக்டா இருக்கும். அப்போ இங்கேயும் 45 தான் இருக்கும். இது h னா அப்ப இதுவும் h தான். சமபாத்தம்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, இப்போ இது கூட ஜாயின் பண்ணிருக்கோம். இது 60 டிகிரி 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல √3 பார்ட் h. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த பார்ட் வேணும். இது வந்து 30 டிகிரி இங்க ஃபார்ம் பண்ணும். 30 டிகிரிக்கு ஆப்போசிட் போர்ஷன் வேணும். 30 டிகிரி ஆப்போசிட் போர்ஷன் வந்து 1 பார்ட். √3 பார்ட் h னா 1 பார்ட் வந்து h/√3. சரியா? அப்ப எனக்கு ஸ்ட்ரைட்டா நான் இது h/√3 இது h ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஹைபோடெனியஸ் என்ன? this square plus this square, h square plus h square by 3 பண்ணீங்கன்னா 1 plus 1/3 4/3. அப்ப 4/3 h square ரூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2/√3 h. சரியா? இது கிடைச்சிருச்சு. h
cot thetaங்கிறது adjacent by opposite சரியா adjacent 2 by root 2h by root 3 by opposite h இந்த h by 1 இருக்கு एक्चुअली ரைட் தானே இந்த h by 1 என்ன 1 by h இன் ரெசிப்ரோக்கல் ப்ராடக்ட் ஆயிரும் h கேன்சல் ஆச்சு ஆன்சர் 2 by root 3 ஆப்ஷன் சி தான் இது சரியான ஆன்சர் பண்ணிடலாம் சரியா சோ இந்த ரேஷியோஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம் 2 பார்ட்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க இல்ல 1 பார்ட்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க நமக்கு ரூட் 3 பார்ட்ஸ் கொடுத்தாலும் 1 பார்ட் கண்டுபிடிச்சு 2 பார்ட் பண்ணா சம் முடிச்சிடலாம் கரெக்ட்டா சரியா இது இப்போ நான் எல்லாம் சொன்னதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறேன் சரியா சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது என்ன இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டேன் இதுல இங்க ஒரு ட்ரையாங்கிள் மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்கு ஒவ்வொரு ட்ரையாங்கிளா எடுத்து வச்சுக்கோங்க இந்த AE D அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் AEB ங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கேன் B ல 45 டிகிரி அங்க D ல 60 டிகிரி இந்த AE வந்து ரெண்டுக்கு காமன் சைடு h ன்னு வச்சுக்க போறேன் சோ இப்போ எனக்கு என்ன வேணும் இதுல AD வேணும் சரியா AD இங்க இருக்கு அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரிலேட் பண்ணனும் அப்ப tan 60 எடுத்துக்க போறேன் tan 60 ஆப்போசிட் வந்து AE அட்ஜசன்ட் AD ஆப்போசிட் h AD வந்து தெரியாது அத நம்ம கண்டுபிடிக்கணும் tan 60 √3 அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் இந்த AD இங்க வந்து √3 அந்த பாக்ஸ்ல AD h by √3 ஆயிடும் சரியா அடுத்து நம்ம tan 45 பண்ணலாம் ஆப்போசிட் பை adjacent ஆப்போசிட் h adjacent என்னது AB tan 45 1 னா h by AB அப்ப AB என்ன ஆயிடும் h ஆயிடும் சரி AB h ன்னு ஆயிடும் இப்போ எனக்கு AB கிடைச்சாச்சு இது h ன்னு கிடைச்சாச்சு இது h by √3 அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணது கலெக்டர் ரேஷியோல இங்க பண்ணிட்டேன் ஃபாஸ்டா இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்தா இது h by √3 இது h எடுத்து எழுதியாச்சு இந்த டயகனல் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்ப டயகனல் எப்படி கண்டுபிடிப்போம் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபோடெனியூஸ் அப்ப பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா என்ன AC² = AB² + BC². AB ங்கிறது h அப்ப h² பண்ணா h² h by √3 ஸ்கொயர் பண்ணா h²/3 ஆயிடும் சோ LCM என்ன பண்ணலாம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம் அப்ப 3h² + h² 4h² டினாமினேட்டர் 3 4h² upon 3 இப்ப AC பண்ணா இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணா 4 க்கு 2 h² க்கு h 3 க்கு √3 அப்ப 2h by √3 தான் AC இந்த கிடைச்சாச்சு இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரைட்டா தனியா எடுத்து வந்திருக்கேன் AE வந்து h இந்த AC வந்து 2h by 3 தீட்டா இங்க இருக்கு இப்போ எனக்கு cot theta is adjacent by opposite adjacent இதா இருக்கு opposite இதா இருக்கு மேற்கனவே பண்ணிட்டோம் cot theta வேல்யூ என்ன 2 by √3 அப்போ ஆப்ஷன் C தான் இருக்கு சரியான ஆன்சர் இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் what is the least value of 3 sin square theta plus 4 cos square theta ன்னு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ்பிரஷனோட லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படினா கேக்குறாங்க சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா மேக்ஸिमम கான்ஸ்டன்ட் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணோம் ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்ட் வேல்யூவா இருக்கும் மத்தது தான் எப்படி வருது அப்படினு அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப இதுல மேக்ஸिमम ஃபிக்ஸ்ட் வேல்யூ கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் இதுல 3 cos square theta plus cos square theta பிரிச்சேனா இங்க என்ன இங்க 3 sin square theta இருக்கு இந்த ரெண்டுல இருந்து நான் 3 காமனா எடுக்கும்போது இது 1 ஆயிடும் சரியா sin square theta plus cos square theta 1 ஆயிடும் மிச்சம் இந்த cos square theta மட்டும் தனியா இருக்கும் அப்ப 3 * 1 3 ஆயிடும் 3 plus cos square theta அப்ப இதுல இருந்து என்ன ஆயிடுது கண்டிப்பாக 3 ங்கிறது ஃபிக்ஸ்ட் வேல்யூ பிளஸ் இந்த cos square theta என்ன வேல்யூ வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மேக்ஸिमम மினிமம் வேல்யூ டிசைட் ஆக போகுது சரியா இப்போ இது மட்டும் தான் வேரியபிள் இப்போ இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா பொதுவா cos theta வந்து -1 to +1 இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா -1 மேக்ஸிமம் வேல்யூ +1 மினிமம் வேல்யூ -1 இதான் cos theta வேல்யூ இதே நீங்க cos square theta னா ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் -1 to 0 ல இருக்க ரீஜன் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ வரும் அதுவும் என்ன 0 to 1 வேல்யூ மாதிரி ஆயிடும் கரெக்ட் தானே அப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் என்ன 0 to 1 போர்ஷன் தான் நெகட்டிவ் போர்ஷன் எல்லாமே பாசிட்டிவ் போர்ஷனா மாறிடும் அதனால cos square theta வேல்யூ 0 to 1 தான் இப்போ எனக்கு லீஸ்ட் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க அப்ப cos square theta ஓட மினிமம் வேல்யூ போட்டா தான் எனக்கு லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும் சரியா அப்ப மினிமம் வேல்யூ என்ன 0 அப்ப 3 + 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும் 3 ஆகும் இதே மேக்ஸிமம் வேல்யூ கேட்டா என்ன ஆகும் இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்ப 1 போட்டீங்கன்னா 4 மேக்ஸிமம் வேல்யூ 4 மினிமம் வேல்யூ 3 அப்படி தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் சோ அப்போ லீஸ்ட் வேல்யூ கேட்டதனால ஆப்ஷன் C தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து if sin theta into cos theta equal to k where theta belongs to 0 to pi by 2 first quadrant தான் இருக்காங்கன்னா then which one of the following is correct அப்படினு கேக்குறாங்க சோ k ஓட வேல்யூ எந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க 0 to 1 0 to 0.5 0.5 to 1 அப்புறம் 0 to 1 இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க 0 only not included மாதிரி கொடுத்திருக்காங்க பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஈக்குவல் கொடுத்திருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் 0 pi by 2 included சரியா ரைட் இப்ப cos 0 0 இருக்கும் sin 0 0 இருக்கும் cos 90 0 cos 0 1 sin 90 என்ன ஆகும் 1 sin அத cos 90 னா 0 ஆகும் அதனால அந்த 0 1 இருக்கும் கண்டிப்பா எப்படி சரி நம்ம சம் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் இத சிம்பிளிஃபை பண்ணலாம் sin theta cos theta ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு எப்பவுமே
இருந்தாலே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை மாத்தினா தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா cos sin θ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும், cos θ அப்படி தான் பிஹேவ் பண்ணும், நம்ம கிராஃபை பார்க்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஃபங்க்ஷனை மாத்திருக்கேன், 2ஆல மல்டிப்ளை டிவைட் பண்றேன். 2 sin θ cos θ போல நான் sin 2 θ போட்டுக்கலாம், டிவைட் பை 2. இங்கே k இருக்கு. சரியா? அடுத்து என்ன இருக்கு, sin 2 θ இங்க இருக்கு. sin 2 θ ஓட வேல்யூ என்ன பண்ணலாம் பாருங்க. பொதுவா நமக்கு sin 2 θ by 2 தான் k தெரிஞ்சு போச்சு இல்லையா? நான் என்ன பண்ண போறேன்னா sin 2 θவை கண்டுபிடிக்க போறேன். அதோட ரேஞ்ச் என்ன வரும், ஏன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் ரேஞ்சில கொடுத்தாங்க. sin 2 θ என்ன ரேஞ்சில வருதுன்னு தெரிஞ்சா sin 2 θ by 2 ஓட ரேஞ்ச் நான் கண்டுபிடிச்சேன். சரியா? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பொதுவா sin 2 θ வேல்யூ 0 to 1 தான் இருக்கும். எப்போ ஆங்கிள் θ வந்து 0 to 90 இருந்தா. இங்க பாருங்க நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. கிராஃப்ல ரொம்ப தெளிவா புரியும். பொதுவா ஆங்கிள் வந்து 0 to 90 அப்படினா sin ஓட வேல்யூ 0 ல இருந்து 1 வரை போகும். sin 0 0, sin 91, sin 45 1/√2. 1/√2 னா என்ன சொல்லலாம், √2 ஆல மல்டிப்ளை பண்ணி √2/2 ஆல்மோஸ்ட் 0.7 சம்திங் வரும். அப்படியே கூடிக்கிட்டே போய் 1 வரை போகும். இது sin θ ஓட கர்வ். சரியா? sin θ வந்து 0 to 1 தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா sin 2 θ எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா sin 2 θ கிராஃப் நான் இங்க வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அதாவது நீங்க θ ஈக்குவலா 0 போட்டீங்கன்னா 0 தான். சரி, θ ஈக்குவலா இங்க 45 போட்டீங்கன்னா 2 * 45 90 ஆயிடும். அப்போ 45 இருக்கும் sin 90 ஆகி 1 ஆயிடுது. இதான் sin 2 θ ஓட கர்வ். அதே நீங்க θ க்கு 90 போட்டீங்கன்னா sin 180 ஆகி 0 ஆயிடும். சரி, அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 1 க்கு போயிடுது 45. அப்புறம் 45 to 90 நீங்க θ போடும்போது sin 2 θ மறுபடியும் இங்க 0 க்கு வந்துருது. அப்போ 0 ல இருந்து 1 க்கு போய் அப்புறம் 1 ல இருந்து மறுபடியும் 0 க்கு வந்துருது. பட் எனிவே என்ன அர்த்தம், 0 to 1ங்கிற அந்த பாசிட்டிவ் வேல்யூக்குள்ள தான் நம்ம ஆன்சர் எல்லாமே இருக்கு. இந்த sin 2 θ ஓட வேல்யூ ஃபுல்லா கீழே இறங்கினா தான் என்ன அர்த்தம், sin 2 θ நெகட்டிவ் பார்ட் வருதுன்னு சொல்லலாம். இன்னும் 90 க்கு மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் என்ன ஆகுது, தேர்ட் குவாட்ரண்ட்க்கு 2 θ போய் நெகட்டிவ் வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப sin 2 θ வேல்யூ 0 to 1 தான் அப்படின்னு கன்ஃபார்ம். இப்ப 0 to 1 ல sin 2 θ இருந்தா இப்ப நமக்கு sin 2 θ by 2 வேணும் இல்லையா? அப்போ இத 2 ஆல் டிவைட் பண்ணா 0/2 2 ஆயிடும். 0/2 0, 1/2 1/2, இங்க sin 2 θ by 2 இருக்கு. இப்போ 1/2 க்கு பதிலா 0.5 வந்துரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 0 less than or equal to இதுக்கு பதிலா k போடலாம். sin 2 θ by 2 க்கு பதிலா k போட்டா k equal to 0 less than or equal to 0.5. இப்போ k ஓட வேல்யூ எப்படி இருக்கு, 0 to 0.5 only அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் B தான் இருக்கு சரியான ஆன்சர். இந்த மாதிரி ரேஞ்ச் டைப்பை பார்த்தோன்னே நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் sin எதுல இருந்து எது வரை இருக்கும், மினிமம் டு மேக்ஸிமம், cos எதுல இருந்து எது வரை இருக்கும் அப்படிங்கிற இந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா சம் கடகடன்னு பண்ணிடலாம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.